Hi friends, welcome back to my YouTube channel Sandy's Creative Corner. நான் உங்க சந்தியா நந்தகுமார். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாவும் சேஃபா இருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் ஐடியா, ரீயூஸ் ஐடியா, DIY, ஸ்டிச்சிங், crochet, அப்சைக்ளிங் அந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல இருக்க போகுது. ஸோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல என்னோட சேனலோட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே வந்துடும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரோஷெட் இயரிங் தான் பார்க்க போகிறோம். இந்த பியூட்டிஃபுல்லான க்ரோஷெட் இயரிங் செய்யறதுக்கு எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி இந்த க்ரோஷெட் இயரிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலரில் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கலர் எடுத்திருக்கேன். ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 1.20 mm எடுத்திருக்கேன். ஒரு மேஜிக் ரிங் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மேஜிக் ரிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. எப்பயும் போல் மேஜிக் ரிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் நாட் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிங்கர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செயின் 3 பண்ண போகிறோம். ஸோ செயின் 1, செயின் 2 அண்ட் செயின் 3. ஸோ இந்த செயினை நம்ம ஃபஸ்ட்டு செயினை கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் டபுள் க்ரோஷெட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ டபுள் க்ரோஷெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 செயின்ஸ் பண்ணிக்கோங்க. செயின் 1, செயின் 2 அண்ட் செயின் 3. செயின் 3 பண்ணதுக்கப்புறமேட்டா அந்த டபுள் க்ரோஷெட்லேயே ஒரு பீக்கோ பண்ண போகிறோம். ஸோ அந்த டபுள் க்ரோஷெட் ஆரம்பித்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீக்கோ பண்ணிட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா 11 டபுள் க்ரோஷெட் ஃபாலோட் பை 3 செயின்ஸ் அண்ட் பீக்கோ. இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம 11 டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 3 பண்ணதை நம்ம ஒரு செயினை கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம 1 டபுள் க்ரோஷெட் பண்ணோம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது 11 டபுள் க்ரோஷெட் 3 செயின்ஸ் அண்ட் பீக்கோ பண்ணிவிட்டு டோட்டலாக இந்த மேஜிக் ரிங்கை முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஒரு டபுள் க்ரோஷெட், அதுக்கப்புறம் செயின் 3, இப்போது பீக்கோ எப்படி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த டபுள் க்ரோஷெட் நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையே நம்ம பீக்கோ போட போகிறோம். அப்பப்போ இந்த மேஜிக் ரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீக்கோ போட்டுடலாம் பாருங்கள். இப்போ அடுத்த டபுள் க்ரோஷெட் பண்ணிவிடுங்க. யான் ஓவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் 2 லூப்லேருந்து வெளில கொண்டு வந்துடுங்க. அடுத்த லூப்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ 3 செயின்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம பீக்கோ அந்த எட்ஜில் இருக்கிற அந்த டபுள் க்ரோஷெட்டில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளில கொண்டு வந்திங்கன்னா நம்மளுடைய பீக்கோ முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக இந்த மேஜிக் ரிங்கை 12 டபுள் க்ரோஷெட் முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதை ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான்.
பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் செயினில் வந்து ஸ்லிப் நாட் போட்டுட்டு வந்து ஒரு சிங்கிள் செயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸஸ் த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக அப்படி இழுத்து விட்டிங்கன்னா வந்து இந்த மேஜிக் ரிங் வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ பாருங்கள், நம்மளுடைய ஃப்ளவர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பியும் இந்த த்ரெட்டை வந்து ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணிவிட்டு வந்து நாட் போட்டுற வேண்டியது தான். லைட்டாக நாட் போட்டுட்டு எக்ஸஸ் த்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட ஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபிஷ் ஹூக், ஜிம்கா அப்புறமேட்டா வந்து ஜம்ப்ரிங் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம ஹூக்கும் வந்து ஜிம்காவையும் அட்டாச் பண்ணாச்சு இந்த ஃப்ளவர் இயரிங்கில். நம்மளோட சூப்பரான இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஏதாவது வந்து ஒட்டி விட்டுடலாம். நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு வந்து ஏதாவது ஸ்டோனோ இல்லை பீடோ அந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சூப்பரான இயரிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான த்ரெட் இயரிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுலபம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த crochet இயரிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.